இந்த ஹவ் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகுது. ஏன்னா இது வந்து ஆங்ஸைட்டி வரும். இதை நம்ம கண்டிப்பாக டீல் பண்ணோம். சரி, நான் அப்புறமா பார்த்துக்கலாம். நம்மளால முடியுமா அப்படின்ட்டு இருந்தீங்களா, இல்லை இங்கே ஒரு இடத்துல சும்மாவே உட்காந்துட்டு இருந்தீங்களா, இல்லை எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்களா அப்படின்ற ரெண்டாவது பண்ணியிருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன்ல இப்படி எடுக்கிறோம், இன்ஸ்டாகிராம் லைட்டா ஒரு ஸ்க்ரோல், ஒரு ரீல்னு பாக்குறோம், அதுக்கப்புறம் 20 நிமிஷம், அப்புறம் திரும்ப ஐயோன்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுட்டு என்னதான் கொஞ்சம் கான்சியஸா தண்ணி குடிச்சிட்டு சரி முகத்தை கழுவிட்டு வந்தா திருப்பி பார்க்கலாம்னு பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரு 20 நிமிஷம் 1 மணி நேரம் ரீல்ல போறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்ல இருக்கு. கடைசியில ரியலைஸ் பண்ணி பார்ப்போம், ஐயோ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை நம்ம இந்த ஒர்க்ல போட்டிருந்தோம்னா அட்லீஸ்ட் இந்த ஒர்க் ஆகுது முடிஞ்சிருக்குமேனு சொல்லிட்டு திரும்பி அது நம்மள இன்னொரு டிப்ரெசிங்கான ஒரு நம்மளோட எபிலிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி திருப்பி ஒரு கொஸ்டின் நம்மளே நம்ம கிட்ட கேட்டுக்கிறோம். திரும்ப அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகுது. அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ரீல், இதே ஒரு லூப்ல மாட்டிட்டு இருக்கிறோம்ல, இதை எப்படி பிரேக் பண்ணலாம் விஜய் சார்? வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகுது. ஏன்னா இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் டோபமைன். அது இப்போ ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு வந்து உடனே ஆல்கஹாலை நிறுத்தினா இட் காஸ் அ லாட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும். அந்த அடிக்ஷன்லேருந்து உடனே வெளில வருது. இது உடனே பண்ணாது. உடனே பண்ணுறது வந்து இஸ் கோயிங் டு ட்ரீட் யூ வெரி பேட்லி. அதனால் இது வந்து அகெயின் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களோட டேவை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது ஒரு முக்கியமான விஷயமா அதில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலிங்கை வந்து நீங்கள் வைக்கிறதுல தான் வந்து இட் ரியலி இஸ் கோயிங் டு டேக் எஃபெக்ட். நம்ம இந்த லாஸ்ட்ல அதை பற்றி இந்த சொல்யூஷன்ஸ் பற்றிலாம் பேசுவோம். இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்னெல்லாம் பண்ணி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணலாம் அதில் அப்போ பேசுவோம். அப்போ வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்ன பேச முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னோட கருத்துக்கள்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து வாட் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் பார்த்தோம், ஒய் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங் பார்த்தோம் இல்லையா. ஹவ் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங்? இந்த ஹவ் ஆர் யூ ப்ரொகாஸ்டினேட்டிங்கில் நீங்கள் ஒரு விஷயத்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணப்போ அந்த டைம் ஸ்பேஸில், அந்த டைம் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது ஒரு முக்கியமான வேலையை வந்து நீங்கள் செய்யாமல் விட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு 3-4 காரணம் சொல்லலாம். ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு சர்வே எடுத்தோம்னா இந்த 3-4 காரணங்களை நம்ம கொண்டு வரலாம். ஒன்று வந்து ஆங்ஸைட்டினா இந்த விஷயத்தை என்னால் செய்யவே முடியாது, இது செய்ய ஆரம்பிச்சா அது தொட்டு நிறைய வேலைகள் இருக்கு, அதெல்லாம் என்னால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது நம்ம வந்து அதை செய்யாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சும்மா ஒரு பேச்சு சொல்லணும்னா நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனையை டீல் பண்ணணும், ஒரு பிரச்சனையான சுச்சுவேஷனை நம்ம போய் பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதை பற்றி பேசினா கண்டிப்பாக பிரச்சனை வரும் தெரியும். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம பேசி சால்வ் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு 2-3 மணி நேரம் நம்ம வந்து ஆர்கியூ பண்ண வேண்டியது, எஃபர்ட் போட வேண்டியது. அதில் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஒரு பயம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி வரும். இதை நம்ம கண்டிப்பாக டீல் பண்ணுமா, சரி நான் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்மளால முடியுமா அப்படின்ற அந்த டவுட் வரும்போது நம்ம வந்து தள்ளி போட்டு அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி லேசினஸ். எந்திரிச்சு போய் இதை பண்ணணும், ரொம்ப சின்ன விஷயமா வீடு கிளீன் பண்றதா இருக்கலாம், இல்லை துணி மடிச்சு வைக்கிறதா, இந்த மாதிரி விஷயமா கூட இருக்கலாம். அதை செய்யாம தள்ளி போடுறதுக்கு அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒருவேளை நீங்க உங்களோட கவுச்சில் படுத்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருந்தீங்களா, இல்லை இங்கே ஒரு இடத்துல சும்மாவே உட்காந்துட்டு இருந்தீங்களா, இல்லை எதுவுமே பண்ணாம இருந்தீங்களா அப்படின்ற ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேவை ஒழுங்கா பிளான் பண்ணாதனால இதை பத்தி மறந்தே போயிட்டீங்க. 2 நாள் கழிச்சு தான் ஞாபகம் வருது, நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சுமே ஏன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்ற ஞாபகம். ஒரு EB பில் கட்டணும், கடைசியில ஒரு கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு தெரிய வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 காரணங்கள் இருக்கு. யூ ஹாவ் டு செல்ஃப் அனலைஸ், கோ பேக் டு யுவர் பாஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல. ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு நீங்கள் வேற என்ன பண்ணீங்க? நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு அதை விட முக்கியமான வேலைகளை கூட பண்ணியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து மெடிக்கல் செக்அப்க்கு போறதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன்னா அது ப்ரொகாஸ்டினேஷன் கிடையாது.
இது வந்து இன்கரெக்ட் பிளானிங் சொல்லலாம், இல்லை எமர்ஜென்சி ரெக்குயர்மெண்ட்னால நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றத அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். ஆனா அந்த டைம்ல நீங்க லேசியாவோ இல்லை வந்து இது நம்ம சந்திக்க முடியாத அந்த பயத்தினாலேயோ இந்த மாதிரி காரணங்களால இருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு இமீடியட்லி பே அட்டென்ஷன் டு தட். ஸோ நீங்க சொல்ற ஒரு சினாரியோல ஒரு 3 கேஸ் சொல்றீங்க. எதுனால ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம்னா, ஒன்று ஆங்ஸைட்டி, ஐயோ கஷ்டமா இருக்கும், நம்மளால முடியுமா, நம்ம எபிலிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரிங்கிற ஒரு சினாரியோல சொல்றீங்க. சே எக்ஸாம்பிள், உடனே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஐயோ இது உட்காந்து வேற ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், நமக்கே ஆல்ரெடி மேத்தமேட்டிக்ஸ் வராது, சரி கடைசியில் பார்த்துக்கலாம், சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம கடகடன் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே பண்ணாமல் கடைசியில் அட் தி எண்ட் ஆஃப் த நைட்டில் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் டீச்சர்கிட்ட திட்டு வாங்குறது. லேசினஸ். தண்ணி குடிக்கணும்னு தெரியும், கவுச்சில் படுத்திருப்போம், செமையான ப்ரோக்ராம் போகல ரீல் பார்த்துட்டு இருப்போம், தாகம் பயங்கரமா எடுக்கும், இங்க உயிரே போயிட்டு இருக்கும், வீட்டுல அப்படியே யாராவது பக்கத்துல சுத்திட்டு இருந்தாங்கன்னா தண்ணி கேட்டு வாங்குறது, இல்ல யாருமே இல்லைன்னா சரி ஓகே பாத்துக்கலாம். நிறைய பேச்சுலர்ஸோட ரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது நிறைய நடக்கும். தண்ணிக்கு வந்துட்டு வாட்டர் கேன் இருக்கும், பசங்க தான் இருப்பாங்க, மாத்த மாட்டாங்க, அப்படியே இருக்கும் பாட்டில், சரி அவன் மாத்திப்பான் இவன் மாத்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அது விட்டுறது, லேசினஸ். மூணாவது வந்துட்டு ஃபர்கெட்டிங், மறந்துடுறது இல்லையா. அதுக்கு இந்த ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வைஃபை பில். இப்போ எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு பண்ணி திங் நடந்தது, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு கொஞ்ச நாளா, வைஃபை பில் பே பண்ணுங்க. என்ன நம்ம இத்தனைக்கும் ஒரு காலத்துல போய் ஏதாவது ஒரு வெண்டரை கான்டாக்ட் பண்ணி பேமெண்ட்டை டேரக்டா போய் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அதே அப்ளிகேஷன்ல பேமெண்ட் கேட்வேயோட எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க பரவாயில்ல 3 தட்டு. பட் அதுக்கு வந்துட்டு விட்டுட்டு கடைசியில தம்பி காலையில சொல்றான் ஏதோ ஒரு காரணத்தினால வைஃபை வந்துட்டு கட் ஆயிருக்குது, கடைசியில போய் பார்த்தா பேமெண்ட் டியூ, சரி ஓகேன்னு சொல்லி முடிச்சு விட்டாச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன இது மட்டும்தான் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது சொல்லலாமா விஜய் சார்? இந்த காரணங்களை தவிர வேறு காரணங்கள், இந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க மற்ற காரணங்கள், சின்ன சின்ன காரணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்க இதுக்கு அடியில தான் கிளாசிஃபை பண்ண முடியும். வேறு காரணங்கள் பெருசா கிடையாது. ஆனா இதுல வந்து ஒரு முக்கியமான காரணம் எடுத்தீங்கன்னா, இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு திஸ் மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். திஸ் கேன் மேக் யூ ப்ரொகாஸ்டினேட் அ லாட். அதாவது நீங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடாதது, நேரத்துக்கு தூங்காதது, சரியான உடற்பயிற்சி செய்யாதது, இந்த 3மே வந்து உங்களை ப்ரொகாஸ்டினேட் பண்ண வைக்கும். லேசினஸ் கேன் பி காஸ்ட் பை நாட் ஒர்க்கிங் அவுட் ப்ராப்பர்லி. லேசினஸ் கேன் பி காஸ்ட் பை ஸ்லீப்லெஸ்னஸ். தூக்கமின்மை காரணமா நீங்க வந்து சோர்வா இருக்கலாம், அதனால நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க. சரியா சாப்பிடாதனால நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க. உடலுக்கு தேவையான சத்து இல்லாதனால, எனர்ஜி இல்லாதனால நீங்க ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவீங்க. நீங்க லைஃப் ஸ்டைல வந்து ஸ்கெடியூல் போடணும்னா அந்த ஸ்கெடியூல்ல வந்து நீங்க இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றது, அந்த முக்கியமான விஷயங்களையும் செய்ய வேண்டியது. அது இன்னைக்கு 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றதும் வந்து ஷுட் பி இன் யுவர் கேலண்டர். நீங்க நான் என்னோட முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தீங்கன்னா முன்னேற்றம் நடக்காது. பின்னேற்றம் தான் நடக்கும். பின்னேற்றம் உடலும் கெட்டு போயிடும், மனமும் கெட்டு போகும், உங்களோட நாளும் கெட்டு போயிடும். அதனால ஸ்கெடியூல்ல வந்து அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும்.